அவங்க இறந்துட்டா கூட அந்த சுவடை, அந்த துக்கமான சுவடுகளை மறந்துவிட்டு, அவர்கள் இன்னும் நம்முடனே இருக்கிறார்கள் அப்படிங்கிற எண்ணத்த, நமக்கு எப்போதும் அவங்க ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களினுடைய ஆசியினாலும், அவர்களினுடைய நல் வழிகாட்டுதலாலும் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தரக்கூடியது தான் இந்த அமாவாசை நாள். இப்ப இந்த கேள்விக்கு எல்லாருக்கும் பதில் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். எந்த ஒரு விசேஷ நாள் அன்று உங்கள் வாழ்வில் வந்தாலும், அன்று அமாவாசையாக இருந்தால், முதலில் செய்ய வேண்டியது தர்ப்பணமே. பித்ரு வழிபாடு என்பதை செய்த பிறகே நீங்கள் மற்ற தெய்வங்களினுடைய வழிபாடு அப்படிங்கிறத செய்து கொள்ள வேண்டும். ஆகவே இதை செய்யணுமா அப்படின்னு கேட்காதீங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. சமீபமாக தான் எங்க வீட்டில் அம்மாவோ அப்பாவோ காலமானாங்க. அவர்களுக்கு செய்ய வேண்டியெல்லாம் நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம். ஆனாலும் அமாவாசை நாள்ல வழிபாடு பண்ணணுமா? பண்ணணும். எத்தனை நாட்கள் ஆகியிருந்தாலும், இல்ல சமீபமாகத்தான் அவர்கள் இறந்திருக்கிறாங்க, 3 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சுன்னா கூட, அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய படையலை, வழிபாட்டை அமாவாசை அன்று செய்வது அப்படிங்கிறது தான் சிறப்பானது. அதையும் மறந்துடாதீங்க. நாம தான் இந்த அமாவாசை வழிபாடு, தர்ப்பணம் இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் தெய்வங்கள் கூட பித்ருக்களுக்கு இந்த தர்ப்பணத்தை கொடுப்பது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத